ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், உலக பிரகாரமான பார்த்தா தோசை இல்லையா, அப்பம்னு சொன்னால் தோசையும் சொல்லலாம் இல்லையா, அப்பம் சுடுகிறது. ஒரு பக்கம் மாவை ஊற்றி புல்சை போட்டது போல் இல்லையா, புல்சை போட்டது போல் மாவை ஊற்றி ஒரு பக்கம் வந்ததும் எடுத்து கொண்டு நம்ம சாப்பிட்டா நம்ம கைப்புற என்ன செய்யும், மாவு ஒட்டும். ஆமே, சின்ன குழந்தை அந்த ஆகாரம் தின்னும் முகம் பூரா ராவி இருக்கிறது போல் நம்ம கையும் முகமெல்லாம் என்ன செய்யும், ராவி போகிறோம். ஆமே, சின்ன பிள்ளையா தோசை சுட்டு தின்னது போல இருக்கும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ல, எப்ராஹிம்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, எப்ராஹிமே உனக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்டிருக்கிறார். அவர் இருதயத்தில் பிரியமாக வச்சிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொல்கிறார். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்நிய ஜனங்களோட என்ன செய்கிறாங்க, கலந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இருக்கிறான்னா இருக்கிறான் மட்டுமில்லை, இருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்நிய ஜனங்களோட என்னது, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர். ஆமே, அந்நிய ஜனம் என்னையாது, எத்தனை ஜாதி உண்டு, 2 ஜாதி. ஒன்றுக்கு பேர் என்னது, கீழ்ப்படுகிற ஜாதி, ஒன்று கீழ்ப்படியாத ஜாதி. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியாத ஜாதிகளுடைய வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம். கீழ்ப்படியாத ஜாதிகளுடைய வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறது. ஆமே, எப்ராஹிமே சொல்லுங்க, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அப்போ அந்நிய கீழ்ப்படியாத ஜாதிகளுடைய முறைமையின்படி, வழக்கத்தின்படி, அவர்களுடைய சிந்தனையின்படி, அவர்களுடைய நடவின்படி நம்ம நடக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எப்ராஹிம் அந்நிய ஜனங்களுடைய கீழ்ப்படியாத ஜனங்களுடைய முறைமையின்படி நடக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஆமென். அதாவது பக்குவப்படாத இருதயம். ஆமென். எப்ராஹிம் எப்படி இருக்கிறான், பக்குவப்படாதது நிமித்தம், பரிபூர்ணப்படாதது நிமித்தம், இயேசு இன்னார் என்று அறியாதது நிமித்தம், இயேசுடைய வழி இன்னதென்று தெரியாதது நிமித்தம், இயேசுடைய ஆழம் அகலம் இன்னதென்று தெரியாதது நிமித்தம், இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை அறியாதது நிமித்தம், இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒரு கன்னிகை வயிற்றில் பிறந்தது எதற்கென்று அறியாதது நிமித்தம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி 30வது வயசு வரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து மனுஷர் தயவிலும் தேவனுடைய தயவிலும் அதாவது விருத்தி அடைந்து வளர்ந்து 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்தது என்னத்துக்கு என்று அறியாதது நிமித்தம் எப்ராஹிம் உலக முறைமையின்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைமையை யோசித்து நம்முடைய வாழ்க்கையில திணித்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் வந்து பணிகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தை எகிப்து தேசத்தின் நிமித்தம் ஜனங்களுக்கு வரும் நிந்தைகள். இந்த 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 வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிற காரியம், எகிப்து தேசத்தின் நிமித்தம் ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வரும் நிந்தைகளை குறித்து தான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்து தேசம் என்று சொன்னால் பாவத்தின் அடிமைதனத்தில் உழன்று கொண்டிருக்கிற அந்த ஜனங்களாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த நிந்தைகளை குறித்து இங்கு இயேசு நமக்கு அந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறார். அந்நிய கீழ்ப்படியாத எகிப்து ஜனங்களோடு, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை சுய நீதியினால் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய பழக்க வழக்கத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி போடாத அப்பம்,
அதாவது பூர்ணப்படாத மனுஷன், அதாவது ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஆண்டவருடைய மகிமையை கொண்டு தங்களுடைய இருதயத்திலே இயேசு மரித்ததை ஏற்றுக்கொண்டு பக்குவப்படாத இருதயமாய் இந்த எகிப்து ஜனங்களைப் போல, அவங்களுடைய முறைமையை போல இந்த யூதா ஜனங்கள், எப்ராயிம் ஜனங்கள் இருந்ததினால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய இப்ராயிம் அந்நிய தேசத்து எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பமாய் இருக்கிறான். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? அப்ப எகிப்தினுடைய முறைகளை, உலக மனுஷனுடைய வாழ்க்கை முறைகளை தங்களுடைய சுயநீதியில வைத்துக்கொண்டு பரிபூரணமாகாத கிறிஸ்தவர்களை இன்று இயேசு சொல்லுகிறதுக்கு சமமாய், அன்று அந்த பிதா எகிப்து தேசத்தின் அடிமைதனத்திலே உள்ள ஜனங்களோடு வாழ்ந்தது நிமித்தம் அவன் திருப்பி போடாத அப்பமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் சுயநீதியை கை கொண்டு அந்த கீழ்ப்படியாத ஜாதிகளோடு இருந்து அந்த பாவத்தின் அடிமைதனத்தின் பழக்க வழக்கத்தில் இருந்து அவர்கள் அநியாயம், அக்கிரமம், சுயநீதியினால் செய்த பிறகும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பேதையாய். அதாவது வாசிங்க பார்ப்போம், புரியும். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய நன்மை இன்னது, இயேசுனுடைய தீமை இன்னது என்று பகுத்தறியத்தக்க இருதயம் இல்லாமல் கபடற்ற புறாவை போல புறஜாதிகளுடைய பழக்க வழக்கத்தை தங்களுடைய சுயநீதியிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிற மனுஷர்களை குறித்து தான், இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. ஹல்லேலூயா. யார்? அவங்க பேர் என்னது? புத்தி இல்லாதவர்கள். அறிவு இருந்தும், உலக ஞானம் இருந்தும், உலக நீதி இருந்தும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியை அடைத்து போடுகிற துன்மார்க்கன் எப்படி புத்தி இல்லாமல் கெட்டு போறானோ, அதே போல் தேவனுடைய ஜனமாகிய புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை சற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போற வழி அது திருச்சபை ஒழுங்கு. இந்த ஒழுங்க கடைபிடிக்காத எந்த நீதிமானும், கடைபிடிக்காதவன் நீதிமானே கிடையாது. எந்த நீதிமானும் கடைபிடிக்காத எந்த பரிசுத்தவானும் ஒருவரும் இல்லை பரிசுத்தவான். ஆனாலும் ஒரு பரிசுத்தவானும் ஒரு உலக அறிவை பெற்றவனும் கல்வி அறிவை பெற்றவனும் புத்தி இல்லாத ஜென்மங்களை போல் இருக்கிறார்கள். ஏனென்றால் 60-70 வருஷத்திற்காக இந்த சரீரத்தையும் சிந்தனையையும் யோசனையும் பிரயோஜனப்படுத்தி இந்த ஆண்டவருடைய வழியை கடைபிடிக்காம இந்த உலகத்துக்காக வாழ்கிற புத்திமான் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனங்கள் 1000-10,000 நித்திய ஜீவ காலமாக ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற வழியை தொலைத்து போடுகிறவன் புத்தி இருக்கோ? அவனுக்கு ஞானம் இருக்கோ? அவனுக்கு அறிவு இருக்கோ? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமும் கூட. பாருங்கள், எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியனிடத்துக்கும் போகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி? எகிப்தியனை, அதாவது அடிமைதனத்தில் வைத்த எகிப்தியனை பாருங்க. ஒரு காலம் சென்றபோது, இந்த செங்கடலை தாண்டி வந்தபோது ஆண்டவரை முறுமுறுத்து 10வது முறுமுறுப்பில் எகிப்தியனை நோக்கி பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் நாங்கள் சுகப்பறவையா இருந்திருப்போம்,
சுகப்பறவையா இருந்திருப்போம். இங்கு மோசையை தட்டி கேட்க வழி இல்லை. மோசை எதை சொல்கிறானோ அதற்கே கீழ்ப்படிந்தே ஆகணும். மோசை எதை கட்டளை இடுகிறானோ அதை தான் நாம் கீழ்ப்படிந்து ஆகணும். மோசை 10 கற்பனையை கொடுக்கிறார், அந்த கற்பனைக்கு தான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இப்படி குண்டு சட்டியில குதிரை ஓட்டுவதற்கு பதிலாய் நாங்கள் பாவமான வழியில இருந்திருந்தால், அந்த எகிப்தில் இருந்திருந்தால் நாங்கள் சுதந்திரமாய் வாழ்ந்திருப்போம் என்கிற எகிப்தியனுடைய சிந்தனையை, எகிப்தினுடைய வழியை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கும் இந்த திருச்சபையில மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை திருச்சபையிலும் ஆண்டவராகிய தேவனுடைய வழியை கடைபிடிக்காமல், ஆண்டவருடைய வழியை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த உலகத்தினுடைய முறைமைகளை ஏற்றுக்கொள்வதற்காகவே சிந்தனையை கவிட்டு வந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து, ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஊழியக்காரர்களுக்கு தருகிற, ஊழியக்காரனோடு தருகிற கட்டளைக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற இந்த வேதத்தினுடைய கட்டளையை நிறைவேற்ற மனதில்லாமல் ஊழியக்காரனுடைய கொஸ்டின் கேட்க முடியாது. இல்ல ஊழியக்காரனை எந்த ஒரு வார்த்தையினாலும் ஒன்று பேச முடியாது. நாம் எகிப்தை போல முந்தின காலத்தில் இருந்திருந்தோமானால் எந்த இடத்திலையும் தட்டி கேட்கலாம், எந்த இடத்திலையும் எதிர்த்து பேசலாம் என்கிற சிந்தனையோடு அன்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று இப்படி கேட்டவர்கள் காடையிறைச்சி தின்னி செத்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவர்கள், இன்றைய உலகத்தில் இருக்கிற எல்லா பெந்தேகோஸ்து சபையிலும் இருக்கிற 100க்கு ஒரு 50% கிறிஸ்தவர்களும் சிந்திக்கிற ஒரு காரியம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கிருபையின் காலத்தில் கர்த்தர் மேக்சிமம் அவருடைய மூக்கு தரையில தட்டுகிறது வரைக்கும் அவர் பொறுத்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் பொங்கி எழுந்தா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செய்த இந்த லெபனான் தேசத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 2000 பேர் அழிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலமா இது பழைய ஏற்பாட்டு காலமா? கிருபையின் காலமா நியாயாதிபதியின் காலமா? சொல்லுங்களா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குண்டை போட்டால் 150 வாரி கொண்டு போகுது. ஒரு நில நடுக்கம் வந்தால் 50-100 வாரி கொண்டு போகுது. ஒரு நிலச்சரி வந்தால் ஆயிரங்களை வாரி கொண்டு போகுது. ஒரு கொரோனா வந்தால் கோடிகளை வாரி கொண்டு போகுது. இது கிருபையின் காலத்தில் நடக்கிற அடையாளங்கள். ஹல்லேலூயா. நம்ம அதனால நிர்விசாரமாக இருந்துடக்கூடாது. நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருப்பார் என்று நினைத்து விடக்கூடாது என்பதை கர்த்தர் இந்த இடத்துல அதாவது திருப்பி போடாத அப்பமா இருக்கக்கூடாது. பூரணப்பட்டு அதற்காக பக்குவப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அதாவது வெந்து இரு பக்கமும் வெந்து மனுஷர் புசிக்கும் விதமான பக்குவப்பட்ட அப்பமா இருக்க வேண்டுமே தவிர, அதாவது உலக ஜனங்களை போல திருப்பி போடாத அப்பமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசாரியனிடத்திற்கும் போகிறார்கள். ஆமென். சிந்திச்சுப்பா. எனக்கு அறிவில் நம்ம சபை தொடங்கின பிறகு 2-3 பேர் சொல்லிச்சினோம், பாஸ்டர் நம்ம பழைய பெந்தேகோஸ்து அனுபவம் இல்லாமல் இருந்துட்டா ஒரு ஓத்திரவும் இல்லை. நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், இந்த சத்தியம் அறிஞ்சதுனால தானே குழப்பம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு சபையில் இல்லையும் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, யாரை கூப்பிடுகிறார்கள்? அஸ்ஸீரியன் இடத்துக்கும் போகிறார்கள். ஹல்லேலூயா. சிந்தனை பூரா இன்னைக்கு பெந்தேகோஸ்து, அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெந்தேகோஸ்துக்காரர்களையும் 50% அவர்கள் ஆர்வத்தோடு நோயில் இல்லைங்க வியாதியில் இல்லாவிட்டால் பிசாசின் உபத்திரவத்தில் இல்லை கடன் பிரச்சனையில் ஏதாவது ஒரு பாடில் வருவார்கள். இந்த பாடுகள் மாறி இந்த சுகம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய சபையை, ஆண்டவருடைய ஆலயங்களை நிர்விசாரமாய் நடத்துகிற 50% பெந்தேகோஸ்துக்காரர்கள் இன்று திருச்சபைகளில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய இருதயத்தில் தோணுகிற சிந்தனை தான் ஆண்டவர் அசீரியத்துக்கு போகிறார்கள். அசீரியா நாட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியா நாட்டில் இருந்த சுதந்திரத்தையும் அசீரியா நாட்டில் இருந்த அந்த ஃப்ரீடத்தையும் அறிவதற்காக, தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த இடத்துல போகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், புத்தி இல்லாதவர்கள், கபடமற்ற புறா, அதாவது அதை பேதமையா, அதாவது ஒன்றும் அறியாத, நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியும், உம்புழுந்தே போல. நாடன் பாசையில் என்னது அது? உம்புழுந்த, பேதமையான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் கீழ்ப்படிவைன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களுடைய முன்னிலையில், சபை முன்னிலையில் பிராமிஸ் பண்ணினதை மறந்து போறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பி போடாத அப்பம். எப்படி அசீரியனை நோக்கி பார்த்து எகிப்தியனை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளை தான் சொல்லுகிறார், திருப்பி போடாத அப்பம், பக்குவப்படாத இருதயம், ஆண்டவருடைய பரிபூரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம். ஹல்லேலூயா. இவர்கள் அசீரியாவை பார்க்கிறார்கள், எகிப்தை பார்க்கிறார்கள், தேவனை விட்டு கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிறார்கள் என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 12வது வசனம், அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல விரிப்பேன். யாருக்கெல்லாம் விளங்குது? இப்படி எகிப்தை நோக்கி போகும்போது, அசீரியனை நோக்கி போகும்போது கர்த்தருடைய வலையை அவர்கள் மேல விரிப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற வசனம் God is great. இன்னைக்கு காலம் தான் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன், அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழ பண்ணுவேன், அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். ஆமென். இப்படி எகிப்தியனை நோக்கி போகிறவர்கள், இப்படி இந்த அசீரியாவை நோக்கி போகிறவர்கள், திருப்பி போடாத அப்பம், இந்த திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கிறவர்கள், பேந்தையான இந்த கபடமற்ற புறா பேந்தையை போல இருக்கிறது போல, உம்புளந்தையை போல இருக்கிறது போல இருக்கிறார்கள். அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். இவர்கள் போகும்போது நான் என்னுடைய வலையை விரிப்பேன், அவர்களை பறவைகளை கீழே தள்ளுகிறது போல நான் தள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை ஆகாயத்து பறவைகளை போல கீழே விழ பண்ணுவேன், அவர்களுடைய சபையில். ஆமே, நல்ல இந்த வார்த்தையை கேட்கணும். அவர்களுடைய சபையில் கேள்விப்பட்டதை போல, கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில, பெந்தேகோஸ்து சபைகளில் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒரு முறை 2 முறை கேட்ட பிள்ளைகளை கேட்ட சத்தியத்தின்படி தண்டிப்பாரா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க. இப்படி உலக திருப்பி போடாத பக்குவப்படாத கிறிஸ்தவனே, உலகத்தை நோக்கி ஓடுகிறவனே, பரிபூர்ணமடாத கிறிஸ்தவனே, நீ போகும்போது வலையை உனக்கு விரிப்பார், ஆகாயத்து பறவைகளை கீழே தள்ளுகிறது போல உன்னை தள்ளி போடுவே. நீ உன் சபையில கேட்ட வார்த்தைக்கு தக்கதாக உன்னை தண்டிப்பேன். ஆமென். சத்தியத்தை அறியாமல் இருந்தால் ஒருத்தருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நீ யாரெல்லாம் சிந்திக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. சிந்திக்கிறீங்க, ஆனாலும் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை நல்லா வேற நமக்கு செய்தியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 வசனத்தையும், இந்த 8வது வசனம், அடுத்தது 11, 12, இந்த 3 வசனத்தையும் சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய இருதயம் எந்த இடத்துல இருக்கு, உங்களுடைய சிந்தனை எந்த இடத்துல இருக்கு, உங்களுடைய யோசனை எந்த இடத்துல இருக்கு, இதை என் தேவன் அறிஞ்சு
உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு இந்த வார்த்தையை தந்து உங்களோட பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா சொல்லு. யூதா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22, 23 வேகமாக போயினி. அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறியக்கூடிய பிள்ளைகளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில இருந்து தப்புவிக்கப்பட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை கூட வெறுத்து தள்ளணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் மகிமையான வஸ்திரத்தில் மாம்சத்தால், மாம்ச சிந்தனையினால, மாம்ச யோசனையினால கரப்பட்டிருந்தா அந்த வஸ்திரத்தை கலத்தி போட்டு புதிய வஸ்திரத்தை, புதிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவனுடைய சீசனாகிய யூதா நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்த வசனத்தையும் கூட வாசி. 23, 22, 23 முடிஞ்சா? நான் 22 தான் வாசிக்கிறேன். 22 வாசி, ஒன்றா வாசி. அல்லாமலும் நீங்கள் பகுத்தப்ப ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பகுத்தறிவு உடையவர்களாக இருக்கணும். ஆமே. அறிவில்லாத, அதாவது கபடம் இல்லாத புறாவை போல இருந்தால் போராது, அதாவது பகுத்தறியக்கூடிய கிருபையாக இருக்கணும். அவர்கள் புத்தி இல்லாதவர்களை போல இருக்கக்கூடாது. உலக புத்தி இருக்கும், உலக ஞானம் இருக்கும், கல்வி இருக்கும், உலக ஞானத்தின் சிறந்து இருப்பாங்க, வேத ஞானம் கூட இருக்கும். ஆனால் தேவனுடைய புத்தி இல்லாதது நிமித்தம் சீர்கட்டு போவார்கள். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா. அடுத்த வசனத்தை வாசி. 23 பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் மாம்சத்தினால இரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தால் அந்த வஸ்திரத்தையும் வெறுத்தி தள்ளி புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இனி ஓசியா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒன்று வாசி. 7:13 அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால், பாருங்க, இது ஆய்சொலா தேவன் எகிப்து தேசத்தின் நிமித்தம் ஜனங்களுக்கு வரும் நிந்தனைகளை இங்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தை நோக்கி பார்க்கிறது நிமித்தம், அசிரியனுடைய தேசத்தை நோக்கி பார்க்கிறது நிமித்தம், உலக காரியங்களை நோக்கி பார்க்கிறது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும் நிந்தைகளை பற்றி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓசியா 13 ஒரு கூட வாசிங்க. ஐயோ கேடு வரும், ரெண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இது எரேமியா தீர்க்கதரிசி அன்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, அந்த வார்த்தையின் மூலம் ஜனங்களோடு பேசினதை இன்னைக்கு கர்த்தர் அதே தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். இவ்வளவுதான். இதை ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டும். அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. எத்தனை 2000 வருஷத்திற்கு முன்ன சொன்ன வார்த்தை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொன்னதை கேளுங்கள். வாசி ஒருக்கா கூட. ஓசியா 7:13 அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் பொய் பேசுகிறார்கள். வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 14வது அதிகாரம், எரேமியா 14வது அதிகாரம் 10 முதல் 12 வரை. எரேமியா 14:10 இருந்து 12 வரை.
அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிச்சு தான் எக்கரைக்கு கொண்டு வந்தார். எகிப்து ஜனத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை இயேசு அவர்களுடைய விக்கிரக ஆராதனை, பாவம், சாபங்களை மன்னித்து, அதாவது பஸ்கா, அதாவது மூழ்கி ஞானஸ்தானம் என்கிற இந்த உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கை செய்ய வைத்து, பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்காலில் பூசி இக்கரைக்கு கொண்டு வந்தார். பாவத்தை மன்னித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தளித்து தான் கொண்டு வந்தார். அதே போல தான் நாமும் ஒரு காலத்தில் உலகத்தில் பாவத்தின் அக்கிரமத்தில் இருந்ததை கர்த்தர் கண்டு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை நமக்கு தெளித்து புதிய உடன்படிக்கையை தந்து தான் நம்ம நினைச்சிருக்கிறார். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்கு சமமான பரலோகத்துக்கு கொண்டு போக்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்களோ அதே போல தான் இன்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்திட்டு இருக்கிறார். ஒன்னே ஒன்று வித்தியாசம், அன்று பஸ்காய்க்கு ஆடு அடிக்கப்பட்டது, இன்று பஸ்காய்க்கு இயேசுனுடைய சரீரம் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் கடைபிடித்ததை விட, அவர்கள் கீழ்ப்படிந்ததை விட நிறைய கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பஸ்கா என்கிற ஆடு அடிக்கப்பட்டது, நமக்கு பஸ்கா என்கிற இயேசுனுடைய ஜீவன் போகிறது வரைக்கும் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினால நம்மளை கழுவி வச்சிருக்கு. ஆமென். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது ஒன்னே ஒன்று வித்தியாசம். அங்கு ஆட்டுக்குட்டி, பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்காலில் தடவப்பட்டது. இங்கு நம்முடைய இருதயமாகிய நிலைக்காலில் இல்லை, அதாவது நம்முடைய சிரசாகிய நிலைக்காலிலே தடவப்பட்ட இரத்தம் ஜீவனுள்ள இயேசுவை அடித்து சிந்தப்பட்ட இரத்தத்தை நமக்கு தடவப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இன்னும் அநேக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். அவங்கள்ட்ட கேட்குற கொஸ்டினை விட நம்மக்கிட்ட அநேக கொஸ்டின்களை கர்த்தர் கேட்பார். ஆமென். சாக்கு போக்கு சொல்ல அங்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11 வாசி. அது என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைகாலில் தடவி கொண்டு வந்து இயேசுக்கு இரத்தம் தடவில்லை. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு கூட சொல்றாரு, அது எரேமியாவே, இந்த ஜனத்துக்காக நீ என்ன செய்யாத, விண்ணப்பம் வைக்காத. யோசித்து பாருங்க. அப்ப அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் நம்மளை பாவங்கள் மாற கழுவப்பட்டு கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் ஆசிரியராயிருக்கிற பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி 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 அப்படியே தந்து கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபையை பார்த்து அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு துக்கப்படுவார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் இவர்களுக்காக என்னத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், என்னத்துக்காக இரத்தம் சிந்தப்பட்டதுன்னு வேதனைப்படுவாரா படமாட்டாரா? ஒரு அப்பா அம்மா இருக்குதியா,
பிள்ளைகள் ஒருக்கா சொல்லி 2 தடவை சொல்லி 3 தடவை சொல்லி கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு போன போக்கில் போனால் அந்த அப்பா அம்மா வேதனைப்படி பட மாட்டாங்க. 10 கூட வாசிங்க. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுதும் அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் அதாவது எகிப்தில் மன்னிச்சப்பட்ட பாவத்தையும் சேர்த்து தான் விசாரிக்கிறோம். இதை நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரியணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, அந்த பாவத்தை மன்னிச்சு நமக்குள்ள வந்து புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தாரு. அது அழிச்சு போடுகிற தேவன் இல்லை. இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். நம்ம சபைக்கு வந்திருந்த அந்த பேர் சொல்லலை, பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் சொல்லுவாங்க. வந்த ஒரு ஸ்திரீ, ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது வார்த்தை அதாவது பாஸ்டர் சொன்ன வார்த்தையை நீதியாக எடுக்காமல், பாஸ்டர் என்ன சொன்னேன்னு சொல்லித்தாரேன், என்ன சொல்லித்தாரேன்னா, நீ இப்படி ஆண்டவர் ஆராதிச்சாமல் இருந்தா ஊழியத்துக்கு வந்து கொண்டிருந்த பிள்ளை, சரி ஊழியத்துக்கு வெளியில் வரேன்டாம், புருஷன் ஃபாரின் வந்திருக்கு, செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து இதில் ப்ரேயர் பண்ணலாம், இல்லை ஆண்டவர் இறக்கம் கிடைச்சணுமா வேண்டாமா, இறக்கம் கிடைச்சாம எப்படி புத்திர பிள்ளை கிடைக்கும்னு கேட்டேன். இதை கேட்டுட்டு இருந்தவ என்ன செஞ்சிட்டுனா, பாஸ்டர் சாபம் போட்டாரு, இனி உனக்கு பிள்ளை கிடைச்சாதுன்னு. ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாஸ்டருடைய வார்த்தையை உன்னிப்பாக கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை எடுத்தால் நலமாக இருக்கும். எடுக்கலைங்க இடருக்கு, அதுதான் அந்த வசனம் தான் இடருக்கு கல்லாக இருக்கும். ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அவள் புறவைக்கு முதல்ல வந்ததே அது ஒரு 2 கட்டியோடு வந்தா, கொட்டைப்பாக்க அளவு இருந்தது. 21 நாள் ப்ரேயரு. அதுக்கு அடுத்தது செக் பண்ணி பார்த்தா, ஒரு 10 நாள் கழிஞ்சு செக் பண்ணி பார்த்தா நெல்லிக்காய் அளவுக்கு 3 கட்டி போச்சு. பாஸ்டர் ஜோம் பண்ணி கட்டி என்னஞ்சது கூடி போச்சு. ஆமென். இப்போ உள்ள விசுவாசிகள்னா உடனே சொல்லணும், பாஸ்டர் பண்டு ஜோம் பண்ணா உடனே கட்டியெல்லாம் பிடுங்கி போடுது, இப்போ ஜோம் பண்ணுனா நெல்லிக்காய் அளவு பெருசாகிட்டு 2 கொட்டைப்பாக்கு இருந்து இப்போ 3 நெல்லிக்காய் இருக்குது என்று சொல்லி போடுவாங்க என்று எனக்கு நிச்சயம் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இருந்தது. பிறகு ஒரு நாள் அவள் வரல, தூக்கு கயிறை மாற்றா. அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல், வலி தாங்க வேணா 2-3 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இல்லையா, 2-3 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, வலி தாங்க முடியலை. அப்புறம் தூக்கு கயிறு மாட்டி, அப்போ அவளுக்கு யாரோ ஒரு சொந்தக்காரன் வந்து கதவை தட்டுறாங்களாம், அப்படி மாட்டிட்டு மனம் மாறி இருக்கு. அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சிருந்து நான் ஆட்டோவில் கூட்டி கொண்டு சபையில் போடுன்னு சொன்னேன். கடைசி நாள் ஜெபமா 3 நாளைக்கு முன்ன ஜெபமாகனா அன்னைக்கு கர்த்தர் கட்டி அப்படிங்கி வச்சார். அப்போ இதை எப்படி இன்னைக்கு சாட்சி சொன்ன தரிசனம் காணியனாலா நான் சமயமாக எப்படி தரிசனம் சாட்சி சொல்றேன்னு சொன்னால், ஒரு குகைக்குள்ள கர்த்தருடைய கை போச்சு தான். அப்போ கட்டியை பிடுங்குவார பிடுங்க மாட்டாரா? கர்த்தர் கட்டியை பிடுங்க மாட்டார், பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. அப்போ குகையில் கை போச்சு தான். அந்த குகையிலேருந்து 3 கட்டியை எடுத்து வெள்ளை துணியில் வச்சிருந்தான். அது ஒரு அக்கினி வந்து பட்சித்து போச்சு தான். ஆமே, இதை சாட்சியாக சொல்லுன்னு சொன்னார். அப்போ எப்பேற்பட்ட தரிசனங்களை, எப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்குற ஜனங்கள் தான் நிறுவிசார். என்னன்னா, எனக்கு தரிசனம் கிடச்சி, எனக்கு இயேசுடைய சிலுவை காடை கண்டேன், இயேசுடைய ரத்தத்தை கண்டேன், இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை கண்டேன், எனக்கு செய்த அடையாளத்தை கண்டேன், இயேசு புறாவை போல வந்து நின்னார், இயேசு 3 பேரா அவ்வளோ பரிசுத்த ஆவி நிறைந்தவராய் அவர் பரிசுத்த ட்ரெஸ் உடுத்தவராய் நின்ன கண்டேன். இன்னும் இப்படி காண என்னன்னா இருதயத்துக்குள்ள ஒரு கத்து. அதே போல் அவங்களுக்கு கத்து வந்து கொஞ்ச நாள் போச்சுது. பிறகு கொஞ்சம் கீழ்ப்படியாமல் வந்தது. பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, கன்சியூவ் ஆவி கொண்டு போனாங்கன்னு நினைக்க ஒரு அபாசன் ஆகிட்டு, 1 மாதத்தில் என்னது அபாசன் ஆகிட்டு, பிறகு வயிற்று வலி தீரையில் ஸ்கேன் எடுக்க போச்சுன்னா, ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வரும்போது நான் போகிறேன். அங்கே அம்மா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா, இதை நல்லா புரியணும், 3 அடையாளம் கொஸ்டின் மார்க்கு போட்டிருக்கு ஸ்கேனில். என்னது? 3 கொஸ்டின் மார்க்கு போட்டிருக்கு. அம்மா என்கிட்ட மட்டும் சொல்லிச்சு, அது கட்டி இல்லை, ஆனால் என்னதோ சம்திங்னு 3 கொஸ்டின் மார்க்கு போட்டிருக்கேன். ஆமே, அதே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எகிப்தின் அடிமைதனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த பிள்ளைகளை அந்த ஜனங்களோடு வாழ்ந்த பாவத்தை மன்னிச்சு தான் கொண்டு வந்தார்.
இந்த இக்கரைக்கு கொண்டு வந்து இவர்கள் செய்த பாவத்தையும் பழைய பாவத்தையும் சேர்த்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு அத்தனை எண்ணத்தையும் வாரி போட்டார். 2 பேரை தவிர மோசே கூட கொண்டு போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் நம்ம யோசிக்க வேண்டும். பழைய பாவத்தை மன்னிச்சாச்சு, நம்ம குடும்ப சாபம் நம்மளை விட்டு மாறியாச்சு, இல்லை குடும்பத்தில் இருக்கிற இல்லை இந்த விக்கிரகத்தின் சாபம் எந்த பாவமும் மாறியாச்சு, உண்மையிலே மாறியாச்சு தான். ஹல்லேலூயா. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும்போது இப்பொழுது செய்கிற பாவமும் ஆழ்கடலில் அமைத்து வைத்திருக்கிற பாவமும் சேர்ந்து தான் தண்டனை வரும். இதுதான் முந்தினதை விட பிந்தினது பெரும்பாடா இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, இப்ப அந்த பாவத்தின் நிமித்தம் பழைய பாவத்தையும் புதிய பாவத்தையும் கொண்டு வந்து மரணத்துக்குரிய காரியத்தை நமக்கு இங்க சொல்லி கொண்டிருக்கிறார். வாசி, எத்தனாவது வசனம் வாசித்தோம்? 11 வாசித்தோம் இல்லையா? கர்த்தரை என்று நோக்கி இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். வாசி 12. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் அவர்கள் காணிக்கைகளை செலுத்தினாலும் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். பாலும் தேனும் ஊறிய தேசத்துக்கு கொண்டு போய் விட்ட பிறகு அது கூட்டிட்டு வந்த ஜனங்களை எல்லாம் இந்த ஜனங்களுக்கு, உயிரோடு இருந்த ஜனங்களுக்கு முன்னாக நிர்மூலமாக்கினதை கண்ட அதே வாரிசுகள் தான், அதே ஜனங்கள் தான் இந்த பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் போய் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆமென். அந்த ஜனங்களுக்கு தான் எரேமியா கொண்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஆமென். அவர் சொல்லுவார், அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்களுக்கு விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளை செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தராகிய தெய்வம் நமக்கு எச்சரிப்பாய் தருகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சேர்த்து எச்சரிக்கை தருகிறார். வாசிக்க கேட்போம். ஓசியா 9வது அதிகாரம், ஓசியா 9:17 ஒரு விஷயம் வாசிப்போம். 9:17 அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 14 அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிட மனசு வராது, மனசு வராது. யோசித்து பாருங்க. ஒரு கூட வாசிங்க, நான் ஒரு கூட சொல்லி தரேன். படுக்கையில் அலறுகிற போது கூட இயேசுவை நோக்கி கூப்பிடக்கு இருதயம் இல்லை. அவங்க இருதயம் இல்லை. எப்படி இருக்குதா? தானியம், உலக ஆசீர்வாதத்துக்காகவும் திராட்சரசம், அதாவது உலகத்தினுடைய வருமானம், ஆசீர்வாதத்துக்காக, செழிப்புக்காக தான் இருதயம் ஓடிக்கொண்டு இருக்கே தவிர இயேசுவை நோக்கி கூப்பிட அல்ல. ஹல்லேலூயா. 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 சிந்தித்து பாருங்கள். அதுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-11 நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். எரேமியா தீர்க்கதரிசி 3:10-11 இதையெல்லாம் கண்டும் கேட்டும் இருந்த யூதாவுடைய சகோதரி மனப்பூர்வமாய் மனம் திரும்பல. எப்படி மனம் திரும்பினா? கள்ளத்தரமாக மனம் திரும்பினா. 7வது அதிகாரம், ஓசியா 7வது அதிகாரம் 15வது வசனம். நான் அவர்களை தண்டித்தேன், அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆயிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து, அவங்களுடைய சாபத்திலிருந்து எல்லாத்தையும் மன்னித்து மீட்டு கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். ஆனால் அவர்கள் இருதய கடினத்தோடு இருக்கிறார்கள். ஆமே. பாருங்க,
நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களையும் அவர்களுடைய அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். ஓசியா 11:3-4-5. ஓசியா 11:3-4-5. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவர் என்று அறியாமல் போனார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவன் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திருப்பி போவதில்லை. அசிரியன் அவர்களுக்கு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுலுங்க, டைம் இல்லை, புரிஞ்சா உங்களுக்கு நல்லது. ஓசியா 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 7:16. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குற வில்லை போல் இருக்கிறார்கள். அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எகிப்து தேசத்து நிமித்தம் ஜனங்களுக்கு வரும் நிந்தையை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ பாவத்தின் அடிமைதனத்தின் நிமித்தம், இந்த உலகத்தில் கீழ்ப்படியாத ஜனங்கள் நிமித்தம், அவர்களோடு நம்ம சம்பந்தம் கலகிறது நிமித்தம், அவர்களோடு நாம் உறவாடுகிறது நிமித்தம் நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தது நிமித்தம் நமக்கு நிந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் வைக்க போகிறார் என்பதை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13, 14, 15. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேச்சின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? பாக்கியவான்கள் என்கிறோம். இந்த இடைக்கு தான் யாரோ என்கிட்ட கேட்டுன்னு மெடலை காட்டுன்னு ஒரு சிஸ்டர், ஆமே பாகால வழிபடுறோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பூசை செய்யணும், அவையெல்லாம் நல்லா இருக்கணும், நான் கேட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், எல்லாம் செய்தேன், பாஸ்டர் சபையிலேயும் ஒரு 2 மாதம் வந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் திட்ட தெளிவாய் சொல்லுகிறார். திருப்பி போடாத அப்பமா இருக்காம திருப்பி போடுகிற அப்பமா ஆண்டவருடைய சமூகத்தில் கபடமற்ற பராவை போல இருக்கணும், உம்புழுந்தை போல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய புத்தியை பெற்றவர்களாக இருக்கணும், ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.